காலங்காத்தாலே விடிஞ்சும் விடியாமலும் எழுந்து ரெடி ஆயிட்டு இருந்தேன். சிறுவாபுரி கோயிலுக்கு போறதுக்காக. பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பண்ணி வச்சுட்டு போயிரலாம். ஏன்னா, அப்பா வீட்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பண்ணிட்டு நமக்கு கொண்டு போயிரலான்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். பொங்கல் தான் ரொம்ப ஈஸியா டக்குன்னு பண்ற மாரியான ஒரு ரெசிபி. எனக்கும் அம்மாக்கும் நல்லா சூடா பொங்கலும், தேங்காய் சட்னியும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாம்பார் பண்ணல. சாம்பார் பண்ணா நான் ரொம்ப டைம் ஆக்கிருவேன்னு நான் வெறும் சட்னி மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொண்டு போறதுக்கு கொஞ்சமா வெள்ளரிக்கால உப்பும், வத்தப்பொடியும் போட்டு எல்லாத்தையுமே நீட்டா பேக் பண்ணி வச்சாச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா நானும் அம்மாவும் அங்கேயே வந்து சாப்பிட்டுப்போம். எனக்கு இந்த கோயில் போகும்போதெல்லாம் என்ன தோணும்னா, அந்த கந்தசாமி படம்லாம் பார்த்துருக்குறோம்ல, அங்க போய் பயங்கரமா கூட்டமா இருக்கும். எல்லாரும் இந்த சீட்டெல்லாம் எழுதி போடுவாங்க. அந்த மாரி தான் எனக்கு சிறுவாபுரி முருகன் கோயிலும் தோணுது. நம்ம தான் காலங்காத்தாலே எழுந்து போறோம்ன்னு பார்த்தா, நமக்கு முன்னாடி ஒரு சம மக்கள் அங்க வந்து கியூல நின்னுட்டு இருப்பாங்க. அவ்ளோ பேரோட பிரார்த்தனையும் நடக்கிறதுனால தான் நாளுக்கு நாள் அங்க கூட்டம் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு போல. கோயிலுக்கு போற வழி எல்லாமே அங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வரும்போது அந்த வியூ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு.